இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க ஒண்ணு நட்டு வைப்பா, இங்க ஒண்ணு நட்டு வைப்பா. டக்குன்னு எடுத்து வீச கரெக்டா இருக்கேன். இது இங்க இருக்கட்டும். மருதமலை மாமணியே குடு 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 குடு. சாமி, நீங்க மாலை போட்டிருக்கிறது முருகனுக்கா இல்ல சுடல மாடனுக்கா? உன் தலைமையில தானே மாலை போட்டேன், என்ன மறந்துட்டியா? முருகன்னா வேல் தானே வச்சிருக்கணும், அது என்ன அருவா இருக்கு? அது என்னண்டா, என் அம்மா சாமி என்ன சொல்லிச்சு தெரியுமா சாமி? இப்படி வெட்ட வெளியில ஒத்தையா படுக்கும்போது சில கெட்ட ஆவிக நம்மள எசக்க பசக்கா தாக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான். அதுகிட்ட இருந்து பாதுகாக்கத்தான் அருவா செட்டப்பு, அருவா கேட்டு, அருவா வேலி எல்லாம். வெளியே தான் படுக்கிற, இருந்தாலும் இது நம்ம வீடு, இங்க ஆளுங்க தான் இருக்காங்க, ஆவிலாம் இல்ல. இத்தனை நாள் வராத ஆவி இப்ப மட்டும் வருமா? சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க சாமி, அது உங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாது. என்னைய மாதிரி மாலை போட்டவங்க கண்ணுக்கு தான் அது பளிச்சுண்டே தெரியும். அது மட்டும் இல்லாம இது வேற ஒரு மாதிரி கெட்ட ஆவி, நம்ம குடும்பத்தையே தாக்க வர ஒரு ஆவி. அதனால நம்ம குடும்பத்துக்கு எந்த தப்பு வந்துடக்கூடாதுன்னு ஒரு பயமும் இருக்கு. அதுக்காக தான் இதெல்லாம். வேண்டா சண்முகம், எனக்கு சுத்தமா உன் மேல நம்பிக்கை இல்ல. இந்த அருவால எடுத்துட்டு போ ப்ளீஸ். பாரு, உனக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லைலாம் முக்கியம் இல்லை. இப்ப அருவா இங்கதான் இருக்கும், அது எங்கிட்டு போவாது, இதே செட்டப்ல தான் இருக்கும். நீ உள்ள போய் படு. எல்லாம் ஏன் தப்பு. இவன் கூட மாரடிக்காம அமெரிக்கா போயிருக்கணும். திரும்ப வந்தம் பாரு, அது நான் செஞ்ச தப்பு தான். அதுக்கு நீ பாஸ்போர்ட் தொலைக்காம இருந்திருக்கணும். வேணும்ட்டு தானே பாஸ்போர்ட் தொலைச்ச. டேய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் என்ன வேணும்னேவா பாஸ்போர்ட் தொலைச்சேன்? சாமி சாமி சாமி. சரி சாமி, போதுமா? இத பாரு சாமி, தயவு செஞ்சு நம்ம குடும்ப நிலைமையை நினைச்சு பாரு. இசக்கை கன்சீவா இருக்கா, இன்னும் 7 மாசத்துல குழந்தை வந்துரும். வீரா இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கான், அதுவும் போலீஸ் வேலை. பத்தாத குறைக்கே நம்ம ரத்னா இப்பதான் அவளுக்கு பொருத்தமானவனா நல்லவனா ஒரு மாப்பிள்ள கிடைச்சிருக்கான். அவனுக்கும் ரத்னாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்புறம் நம்ம கனிஜாமி, அதையே நல்லபடியா படிக்க வைக்கணும், பெரிய பாட்டுக்காரி ஆக்கணும், அதுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதெல்லாம் அப்படியே இருக்கலாம். இது எல்லாத்தையும் யாரா செஞ்சு வைக்கணும்? எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பிடிமானம் நீதான்டா. சாரி, நீங்க தான் சாமி, நீங்க தானே சாமி செய்யணும். நீங்களே இப்படி பண்ணலாமா? நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே ஜாமி. அருவாளை கையில எடுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஒரு பாதுகாப்புன்னு தான் அர்த்தம். உண்மையான அர்த்தம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? வேணா சாமி, போலீஸ்ல நாம கேஸ் கொடுத்தாச்சு. தப்பு பண்ணவங்கள போலீஸ் பாத்துக்கும். முத்துப்பாண்டி எமோஷனலா இதுல சம்பந்தப்பட்டிருக்கான், அவன் பாத்துப்பான். இதுல நீ பழி வாங்குறன்னு ஏதாவது பண்ணிடாதடா. சாரி, எதுவும் பண்ணாதீங்க சாமி ப்ளீஸ். அப்பனே முருகா, சூரரை வதம் செய்த செந்தில் ஆண்டவா, நீதான் என் குடும்பத்தை காத்து அருள் புரியணும். என் குடும்பத்து மேல கைய வச்சவன நான் கண்டிப்பா சம்ஹாரம் பண்ணணும், சம்ஹாரம் பண்ணுவேன். மேடம் மேடம். அண்ணா, என்னண்ணே ஆச்சு? இப்பதான் வீட்ல இருந்து போன் வந்துச்சு. என் மகளுக்கு வாந்தி பேதியாகி மயக்கம் போட்டுட்டாள மேடம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் மேடம். ஐயோ, என்னென்ன சொல்றீங்க? ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகியிருக்க போகுதுன்னு உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண சொல்லுங்க. என் வீட்டுக்காரி படிக்காதவ மேடம், என்ன பண்றதுன்னு தெரியாம அவ ஓன்னு அழுகிறா மேடம். என் புள்ளைய கொண்டு போய் உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் மேடம். இப்ப வா அண்ணா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி உங்க விஷயத்தை சொல்லுங்க. நீங்க போனாலும் வேற யாராவது ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி வைப்பாங்கல்ல. ஐயோ வேண்டாம் மேடம், இதுக்கெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஒத்துக்கவே மாட்டார் மேடம்.
நான் தான் இருக்கணும்னு பிடிவாதமா சொல்லுவாரு மேடம். இப்ப என்னன்னே செய்யறது? ஒரே 1 மணி நேரம் டைம் கொடுங்க மேடம். தயவு செஞ்சு அது வரைக்கும் இந்த பாடியை மட்டும் பாத்துக்கிறீங்களா? 1 மணி நேரத்துல வந்துருவீங்கல்ல? வந்துருவேன் மேடம். அது வரைக்கும் இந்த பாடியை பாத்துக்க முடியுமா மேடம்? ஒரு 1 hour தானே, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்கண்ணே. நான் போறேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க மேடம். இன்ஸ்பெக்டர் சார் என்கொயரி வச்சு சஸ்பெண்ட் பண்ணிடுவாரு மேடம். நான் புள்ள குட்டிக்காரன் மேடம். சொல்ல மாட்டேனே. நீங்க தைரியமா போய் முதல்ல குழந்தைய அட்மிட் பண்ணுங்க. 1 hourல வந்துருவீங்கல்ல? நிச்சயமா வந்துருவேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ம். அதான் இடம். வீரா அங்க தனியா இருப்பான். நைட்டு பூரா நீதான் அவ கூட இருக்கணும். நான் பாத்துக்கிறேம்மா. நீ நடிக்கிற நடிப்புல அவ உன்னை நல்லவன்னு நம்பி உன்னோட காதல அவ ஏத்துக்கணும். செய்வியா? அதெல்லாம் பண்ணிடுவேம்மா. டேய், அவ உன்னை நம்பணும்னா உன்னோட முரட்டுத்தனத்தெல்லாம் காட்டக்கூடாது. ரொம்ப ஜென்டிலா நடந்துக்கணும். அவசரப்பட்டுடாத, பாத்துக்கோ. அம்மா, ரொம்ப சாஃப்டா நான் அவளை ஹேண்டில் பண்ணுவேம்மா. போதுமா? நான் கிளம்புறேன். ம். மேடம், என்னன்னே இது? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு போனீங்க, இன்னும் வரவே இல்ல. மேடம், குழந்தைக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு மேடம். பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க மேடம். ஐயோ, என்னன்னு சொல்றீங்க? ஆமா மேடம், ரொம்ப முடியல மேடம். ஆனா உங்களை தனியா விட்டுட்டு வந்தேன்னு இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சா என் வேலை போயிரும் மேடம். சரிண்ணே, முதல்ல குழந்தைய காப்பாத்துங்க, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் டாக்டர் என்னென்ன சொல்றாங்க? அண்ணா, எனக்கு பெருசா ஒன்னும் பயம் இல்லைண்ணே, நான் சமாளிச்சுக்குவேன். ஆனா நீங்க ஸ்டேஷனுக்கு தெரியாம குழந்தைக்காக போயிருக்கீங்க, நீங்க தான் கவனமா இருக்கணும். சரிங்க மேடம், முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா வந்துடுறேன் மேடம். அது வரைக்கும் நீங்க டெட் பாடியை பத்திரமா பாத்துக்கங்க மேடம். சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். நீங்க போனை வைங்க. அப்பா, தப்பிச்சோம். அட, அண்ணன் கூப்பிடுது. அண்ணா, சொல்லுண்ணே. இலே, எங்கெல்லாம் இருக்க? என்னல இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? சாரிண்ணே, திடீர்னு டியூட்டி போட்டாவ, வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும்ண்ணே. டியூட்டியா? எங்க டியூட்டி போட்டானுவா? மர்டர் கேஸ்ண்ணே, ஒரு டெட் பாடி கிடக்கு, அதுக்கு நான் செக்யூரிட்டியா நிக்கேன். இலே, ஆம்புலன்ஸுக்கு போல போட்டு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டு நீ வர வேண்டியதாம்லா? ஃபோன் பண்ணியாச்சுண்ணே, ஆனா இன்னும் ஆம்புலன்ஸ் வரல, அதுக்காக தானே வெயிட்டிங்க.